வணக்கம். ஹெல்த்தியான கம்பு பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கம்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். நல்லா ஊறின கம்பை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வடிகட்டின அந்த பாத்திரத்துலேயே அந்த நெட்லேயே அப்படியே விட்டுட்டேன். ஒரு 12 மணி நேரத்தில் எனக்கு இந்த அளவுக்கு முளை வந்திருக்கு. கம்பு சீக்கிரம் முளைச்சிடும். ஒரு 8 மணி நேரம் விட்டாலே போதும். நல்லா ஊறினதுக்கப்புறம் 8 மணி நேரம் விட்டால் போதும், நல்ல முளை வந்துடும். இது எக்ஸ்ட்ராவே ஒரு 4 ஹவர்ஸ் இருந்துருச்சு. நல்லா லென்த்தாகவே வந்திருக்கு. இவ்வளோ பெருசாக முளைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 8 ஹவர்ஸ் விட்டால் போதும். லைட்டாக முளை வந்தால் போதும். இதை பால் பாயசம் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு வடிகட்டிட்டு பாலை பிரிச்சிடலாம். இது கம்பு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாலை வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இந்த சக்கையை தூர போட்டுற வேண்டியதான். அதில் இருக்க மொத்த பாலையும் எடுத்துகிட்டு இந்த மாட்டுக்கு வைக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய உயிர் சத்துக்கள் நிறைஞ்ச கம்பு பால் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே கூட பச்சையாக குடிக்கலாம். ஏதாவது நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இல்லை குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருக்குன்னா இந்த மாதிரி பாலை டெய்லி கொடுக்கலாம். இதோட கொஞ்சம் தேங்காய் பால் கலந்தும் கொடுக்கலாம். இந்த பாலில் இப்போ பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் கிஸ்மிஸும் சேர்த்துக்கிறேன். ஹீட் அதிகமாக இருந்ததால் லைட்டாக கருகிடுச்சு. கொஞ்சம் கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணுறதால இதுலேயே இந்த பாலை சேர்த்துக்கிறேன். அதிக அளவில் செய்கிறதா இருந்தால் வறுத்துருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பாலை விட்டு கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை கொதிச்சாலே போதும், வெந்துடும். இதோட ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 25 ml பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதில் பசும்பாலும் சேர்த்துக்கலாம். அதை விட தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப குறைச்சல் குவான்டிட்டி செய்கிறதால தேங்காய் பால் எடுக்கலை. அதிகமாக செய்யும்போது இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் விட்டுட்டு இறக்கணும். அது பசும்பால் சேர்க்கறதை விட தேங்காய் பால் இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை கொதிச்சிட்டா போதும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி, பனங்கள் கண்டுன்னு எது வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி எதுவும் ஒரு தடவை கொதிச்சிட்டா போதும். இதில் ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிட்டா போதும், நம்ம பாயசம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம பால் எடுத்து பண்ணுறதால. அப்படியே உங்களுக்கு திக்கு வேணும்னா கம்பு பாலை கெட்டியாக எடுத்துகிட்டு பண்ணணும். தண்ணியாக இருக்கிறது தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்ல ஹெல்த்தியான கம்பு பால் பாயசம் ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.